ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவநாமம் மகிமைப்படட்டும். கடந்த நான்கு ஆண்டவரின் கண்மணி போல காத்தார். ஒரு விபத்துலேருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். பைக்குக்கு தான் சேதம் உண்டாச்சு. ஆண்டவர்னாலும் அதுவும் சரி பண்ண கிருபை உதவி செஞ்சார். ஏசப்பாக்கு கூடான கோடிக்கு சோத்திரம். சங்கீதம் 91 உன்னதமான மறைவில் சரவல்ல தங்குவேன். நான் கர்த்தரை நோக்கி நீங்கள் நடக்கலாம், என் கோட்டை, என் தேவனை நம்பியிருக்கேன் என்று சொல்வேன். அவர் உன் வேடன் கண்ணிக்கு பாழாக்க குறை நோக்கி தப்பிப்பார். அவர் தமது உன்னை அவர் சிறவுக்கு உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசெயக்கேடமாகும். இரவு உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்க அம்புக்கு, இரவு நடமாடும் குறை நோய்க்கும், மத்தியானம் பாடாக்கு சங்கக்காரம் பயப்படாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேர், உங்கள் அதுபுறத்து 14 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்கள் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கும் வரும் பலனை காண்பார். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தர் தாமரையாக கொண்டு ஆகியால் பொருளாப்பு உனக்கு நேரிடாது. வாதையும் கூடாரத்தை அணுகாது. உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்கு தம்முடைய தூதர்கள் கட்டிட அவன் பாதம் கல்லிடாதபடி அவர் தாங்கள் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் பாம்பு மேல் நடந்து பாலசிங்கத்தை வாலசம் மீது போடுவார். அவனத்தில் வாஞ்சியாக இருக்கும்படியா அவனை விடுவிப்பேன். நாமத்தை அறிஞ்சிருக்கும்படியா அவனை உயர்ந்த அடைக்கல வைப்பேன். அவனை நோக்கி கூடுவான். நான் அவனுக்கு அவனை நோக்கி கூடுவான். நான் அவனுக்கு அருள் செய்ய ஆபத்தினால் அவனோடு இருந்து அவன் தப்பித்து நீடித்த நாட்கள் அவன் திருப்தியாக ரட்சித்து காண்பிப்பேன். ஏன் இந்த வசனத்தை நான் படிக்க தினந்தோறும் இந்த வசனத்தை நான் மட்டும் இல்லை, நீங்களும் படிங்க. ஆண்டு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாப்பாக வைப்பார். கண்மணி போல காப்பார். கடந்த 2 மாதம் முன்னாடி என்னுடைய மகன் நான் ஃபோன் பேசி மொட்டை மாடிக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது என் மகன் நான் கவனித்தாலும் நான் ரொம்ப டீப்பாக கவனிக்கல. படியிலேருந்து ஸ்லிப்பாகி விழுந்தான். அப்படியே உருண்டுக்கிட்டே விழுந்தான். எங்கள் சொந்தக்காரங்களாம் அவங்க வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. ஷூட்டிங் பார்ப்பாங்கல்ல, அதுமாரி பார்த்து அவங்க பாட்டுன்னு ஓடி போயிட்டாங்க பின்னாடி. ஆனாலும் என் தேவன் எங்களோடு இருந்து என் பையனோடு இருந்து என் மகனை காப்பாற்றினார். ஒரு அடியாக ஒரு சதுரம் இல்லாமல். கடந்த வாரத்தில் நான் வேலையை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொண்டிருக்கும் போது நடு இரவில் ஒரு 10:15 நடு இரவில் ஒரு மாடு வந்தது. மாடு வந்து நடு நின்று என்னுடைய பைக்கு மோதி பைக்கெலாம் உடஞ்சி போயிடுச்சு. ஆனாலும் அந்த உடஞ்சாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு கொண்டு வந்து நான் பாதுகாப்பாக விட்டேன். மறுநாளே சரி பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அதாங்க தேவன். ஒரு அடி இல்லாமல் இவ்வளோ விபத்துக்கள். நான் ஒரு ஐயா கூட நான் பெரிய படம் ஊழியத்தை முடிச்சுட்டாங்க விபத்து. அப்புறம் நான் மீடியாக்கள் ஒரு 5 வருஷம் முன்னாடி 8 வருஷம் முன்னாடி ஒரு பிஃபோர் மதுராந்தகத்தில் ஒரு ஊழியக்காரர் நம்ம பார்த்து விட்டு அந்த ஒரு அந்த காப்பாற்றினார். என்னோடய வண்டியில் அந்த ஓனருடைய வண்டி தேவன் காப்பாற்றினார். கண்மணி போல நடத்திட்டு வரார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்போதும் தேவனோடு இணைந்து இருக்கும் போது ஆண்டவர் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிற வல்லவராக இருக்கிறார். இயேசு நல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். அந்த கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், அப்போது எல்லாவற்றையும் கொடுக்குறவராக இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு அடுத்த ஆண்டுகள் அற்புதமாய் பாதுகாத்து வந்தார். என்னையும் சரி உங்களையும் சரி பாதுகாத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி மூலமாக ஜெபம் லாக்டவுனில் மோகன்ஸ்லாசர் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஆரம்பித்த போது அதை நாங்கள் வீட்டில் தொடர்ந்து இருக்கும்போது ஆண்டவர் என்ன டெவலப்மெண்ட் கொடுத்தாரு. இன்னும் வேலை கொடுத்தாரு, பைக் கொடுத்தாரு, திருமணம் கொடுத்தாரு, மனைவி கொடுத்தாரு, வீடு ஐஃபையான வீடு கொடுத்தாரு, ஐஃபையான வாழ்க்கையை கொடுத்தாரு. அந்த ஜெபம் நாங்கள் வாரம் தினந்தோறும் ஜெபம் பண்ணுவோம். வாரத்தில் ஒரு நாள் ஜெபம் பண்ணு. இந்த ஃபாதர் பாட்டுக்கார் 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு, கடன் இல்லாமல் நடத்துவாரு. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. தேவன் பிரியமாக இருக்கிறார், இதில்தான் மகிமை இருக்கிறார். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா கொடு, சந்தோஷம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் மாறாத அன்பு பிள்ளைகளே, ஜீசஸ் யூடியூபுக்கு தேவை லாட் ஆஃப் இருக்கிறது. தேவகுமார் இவாஞ்சலிஸ்டுக்கு தேவை லாட் ஆஃப் இருக்கிறது. பண தேவை சந்தைக்கு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சபை கட்டணும், அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாகனம் வாங்கணும், அந்த சபைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஜல்லி, கம்பி, அப்புறம் இடம் பட்டா கிடைக்கணும், கரண்ட்டு பில்லு, வேனு, அது காரு, பைக்கு,
போன்ற எல்லா வாகன வசதிகள், அதுக்கு வேண்டிய எல்லா எக்யூப்மெண்ட்லையும் சபைக்கு வேண்டிய எல்லாம் வாங்கணும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேசத்தை ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். பார்த்துருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். அதனால் என்னை பாதுகாத்து இந்த தேவன் உங்களையும் பாதுகாக்க வல்லார். தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 91 தினந்தோறும் படிங்கள், தினந்தோறும் படிங்கள். படிக்கும்போது படிக்க 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 66 புத்தகத்தை படித்து முடித்து விட்டேன் என்று படிக்க 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 அல்வா, திருநெல்வேலி அல்வா டேஸ்ட்டாக இருக்கும் தெரியும். சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஸ்ரீபெரும்புத்தூரில் பால்கோவா அல்வா, கல்கட்டாவில் ரசகுல்லா அல்வா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோ டேஸ்ட். சென்னையில் எல்லாமே டேஸ்ட்டு தான். அதனால் எல்லாம் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றது போல் நம் தேவனை தினந்தோறும் டேஸ்ட் பண்ணுறோம். நம்ம பிரியாணி எப்படி டேஸ்ட் பண்ணுறோம், 65 எப்படி டேஸ்ட் பண்ணுறோம், மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணுறோம். அதுபோல் ஆண்டவர் வார்த்தை தினந்தோறும் டேஸ்ட் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசிக்க 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 லெட் யூ ஷைன். நான் கல்லூரியில் படிச்சிருக்கும் போது லெட் யூ ஷைன். லெட் யூ ஷைன் எங்கே இருக்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நிதியை தேடுங்கள், அப்போது இவளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அவள் தேடும் போது எல்லாம் கொடுக்கும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கும் தினந்தோறும் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் அன்பின் நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தம் எல்லாரும் பார்க்குறாங்க. உலகம் முழுவதும் பார்த்துக்கோங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. அவர்கள் தேர்வு எல்லாரும் போட்டிடுறாங்க. அவங்க எல்லாரும் வச்சுங்கப்பா. ஏடிஎம்கே ஐயா, டிஎம்கே ஐயா, டிவிகே எல்லா தலைவரும் ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நல்ல ஆட்சி கொண்டு வாங்க. பிறந்தநாள் திருநாள் காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா தேச ஸ்கூல் காலேஜ் படிக்கிற அற்புதம் செய்யுங்கப்பா. வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கிறவங்க பணம், கடன் பிரச்சனைகள், எவ்வளோ குடும்ப பிரிவு, தெய்வம் எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. எல்லாம் பிசாசுலேருந்து விடுதலை ஆகும். யாக்கோபு விதமான மந்திரமலை ஹீலிங் இப்போது விடுதலை உண்டாகட்டும். அற்புதம் நடக்கட்டும். சுகம் ஹாஸ்பிட்டலில் இப்போது சுகம் ஆக்கும். அற்புதம் செய்யும். எல்லா தடைகள், எல்லா பிரச்சனை நீங்கட்டும். அற்புதம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. என்னுடைய யூடியூப் சேனலுக்காகவும் மற்றும் என்னுடைய மினிஸ்ட்ரிக்காகவும் ஜோமன் இயேசுவின் ஊழியம். சபை கட்ட வேணும். சபைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் வாங்கணும். கர்த்தர் வாங்க வேண்டும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்காக, குடும்பத்துக்காக, என் பிள்ளைக்காக, செய்கிற வேலைக்காக கர்த்தர் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. ஆசீர்வதி மக்கள் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே.